இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், என்ன விஷயங்கள் பாதகமாக நடக்கும்? ஆடி அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும்? ஆடி அமாவாசை தினத்தில் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செஞ்சுங்களா நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் அதிபதி புதன் பகவான், உங்கள் ராசிக்குரிய கடவுள் நாராயணன். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே மேன்மை அடையணும், எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு நலம் தரும் வழிபாடு. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாராயணனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களாம் தான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கலாம். சரி, வாங்க நாம இப்போ தொடர்ந்து இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், நாம் இதை கணக்கில் வச்சு தான் பண்டிகைகளின் தொடக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவல் தெய்வத்துக்குமே ரொம்பவும் சிறப்பாக பூஜை திருவிழாலாம் நடத்துவாங்க. அதுவும் இந்த ஆடி மாதம் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் 12 நாள் அம்மனின் ஆடி தபசு திருவிழா ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆடி மாதத்தில் சிவபெருமானோட சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுது. இந்த ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு செஞ்சால் பலவித நன்மைகளையுமே நாம் பெற முடியும். இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் வரும். ஆடி மாதம் கிராம தேவதை உள்ளிட்ட கோவில்கள்லாம் பாருங்கள் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. திறக்காத கோவில் கூட இந்த ஆடி மாதம் திறந்து பூஜை நடத்தப்படும். அம்மன் பக்தர்கள் ரொம்பவுமே விமர்சையாக இந்த ஆடி மாதத்தை கொண்டாடிட்டு வராங்க. இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா ரொம்பவுமே தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நாம் காமாட்சி தேவியை வணங்கி வந்தோமா திருமண தடை விலகி சுபம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதுமே காமாட்சி அன்னை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். இந்த ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி ஓடிடும். ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி தினம் வர அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செஞ்சால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அந்த சுக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும். ஆடி மாதம் சுக்லாபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினச்சி விரதம் இருந்தால் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிகவும் சிறப்புக்குரிய கிழமை. அன்றைய தினம் அன்னையை வழிபட்டால் செல்வம் வீட்டில் வந்து சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களோட வீட்டிலேயே அம்மனுக்கு சிறப்பான பூஜை புனஸ்காரம் செஞ்சு அம்மனை வீட்டுக்கு வரவழைச்சி வழிபாடு செஞ்சால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த வரங்களை நீங்கள் பெற முடியும். அதுவும் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மறக்காமல் லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த ஆடி மாதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தினமும் சிறப்பு வாய்ந்த தினமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில்ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் அப்படின்னு பார்த்தா தனது உழைப்பால் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ளக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் அதிக அளவு நினைவுத்திறன் கொண்டவங்க. எதையுமே
எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஒரு விஷயத்தும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கட்டாயம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவங்க. இந்த கிரக நிலைகளால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல ஒரு அம்சம் பூர்த்தியாகும். சொல்லப்போனால் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டாகும். எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது. வேகத்தை குறைச்சி விவேகத்தோடு செயல்படுங்க, நல்லது வந்து சேரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு வைங்க. பணவரத்து சீராக இருக்கும். பெரியவங்க கிட்ட பகைமை பாராட்டுறதை தவிர்த்தா நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்பட்டாலுமே அந்த வரவு வந்து சேரும். தடை எதுவும் ஏற்படாது. கொஞ்ச காலம் தாமதம் மட்டும் ஆகும். எந்த வேலையுமே அதிக முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் வரும். கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு தான். குடும்பத்திலையுமே சுமூகமான நிலை வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை நீங்கிடும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அக்கறை காட்ட போறீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு எந்த முடிவையுமே எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பகைமை பாராட்டுறதை தவிர்த்துடுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்குவீங்க. ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கையில் பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் உங்களை விட்டு நீங்கிடும். அடுத்தவங்க செய்யும் இடையூறுகளுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் தனது சஞ்சாரத்தால் வீண் செலவுகளை உண்டாக்கலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கலாம். திட்டமிடுறதுல பின்னடைவு வரலாம், கவனமாக இருங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியவங்களோட நேசம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. ஆன்மீக தலங்கள் சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் முடிவு எடுக்கும் பொழுது தீர ஆலோசனை செஞ்சு செயல்படுறது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதம் வரலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலக கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க, நல்லது வந்து சேரும். ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் இதை பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். கிரகநிலைகள் எல்லாமே பல வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும். இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செஞ்சால் ரொம்பவுமே நல்லது. மிகவும் முக்கியமான நாள் இந்த ஒரு நாள். மற்ற அமாவாசையை விடவே ஆடி அமாவாசை அதீத சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் அளவில்லாத புண்ணிய பலன்களை நாம் பெற முடியும். ஆடி அமாவாசைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெறுவதற்கு ரொம்பவுமே உகந்த ஒரு காலகட்டம் இந்த ஆடி அமாவாசை நாள். முன்னோர்களுக்கு அவங்களோட மறைவிற்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய பித்திருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து அவங்கக்கிட்ட வேண்டிய வரங்களை நாம் பெறணும் அப்படின்னு நினச்சா அதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை நாள். அதுவும் ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்பையும் கொடுக்கறது அளவில்லாத புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். பொருட்களில் தர்பை புல் ரொம்பவுமே விசேஷமானது. இது தானாக தோன்றி நிலத்திலையும் வாடாது, நீரிலையும் அழுகாது. இந்த ஒரு தன்மை கொண்டது. இதனால தான் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆவாகனம் செஞ்சு வழிபடுறாங்க. அமாவாசை கிரகணம் போன்ற நாட்களில் தர்பை புல்லின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த புல்லின் பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்குறாங்க பெரியவங்க. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மைகள் பல மடங்கு வரும். பித்ரு தோஷம் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு உயரும். இப்போ எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம், எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆனால் சில விஷயத்தை நம்ம தெரியாமல் தவறுதலாக செஞ்சுட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிடுறோம். அந்த வகையில் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா நகைகளை அடமானம் வைக்கவே கூடாது. எந்த ஒரு பொருளையுமே கடனாக கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இரவல் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அன்றைய தினம் நகம் வெட்டக்கூடாது. முக்கியமாக முடி வெட்டவே கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. மஞ்சள் குங்குமம் திருநீர் ஏதாவது பூசணும். வெறும் நெத்தியோடு அன்றைய தினம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு பேசி அவங்கக்கிட்ட வீண் பிரச்சனை, சண்டை, தேவையில்லாத வார்த்தைகளையோ சாபத்தையோ வாங்கவே கூடாது. அன்றைய தினம் நிதானமாக இருக்கணும்.
உங்ககிட்ட அவங்க சொல்லுனாலும் நீங்கள் சண்டை போடும்போது மனதளவில் ஏதாவது திட்டி சாபத்தை விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும், கவனமாக இருங்க. என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.